ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்தியா. பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. 147 ரன்கள் இலக்கை 19.4 ஓவர்களில் எட்டி இந்திய அணி அபார வெற்றியை தற்போது பெற்றிருக்கிறது. திலக் வர்மா அபாரமாக ஆடி 69 ரன்களை குவித்து இந்திய அணியோடைய வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். ஆசிய கோப்பையை கைப்பற்றியதை தொடர்ந்து பல்வேறு நகரங்களில் ரசிகர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதன நிலையில் தற்போது இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்தியா. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 19.1 ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்து 146 ரன்களை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 147 ரன்கள் இலக்கை 19.4 ஓவரிலேயே இந்திய அணி எட்டி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை நாடு முழுவதிலும் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்தியா கைப்பற்றி இருக்கிறது. 147 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.4 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 150 ரன்களை குவித்தது.